இளைஞர்கள் போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறார். இந்திய ஜனநாயகத்தில் பொதுவாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற முழக்கங்களை எதிர்க்கட்சிகள் கொடுக்கும் போதெல்லாம் அசைந்து கொடுக்காத ஆளுங்கட்சிகள் தான் இதுவரை இருந்திருக்கின்றன. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதுவரைக்கும் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவா இன்றைக்கு அவர் ரெசிக்னேஷன் கொடுத்திருக்கார். மிகப்பெரிய வெற்றி இது. கடந்த ஒரு 12-13 வருஷமா மோடி ஆட்சி பாக்குறோம். எத்தனை போராட்டங்கள் நடந்தாலும் ஒரு பதில் இல்லாத ஒரு ஆட்சி தான். நள்ளிரவுல வீடியோ போடுறாரு, ஒரு ரீல்ஸ் போடுறாரு, ஒரு நன்றி தெரிவிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்துட்டாங்களா? தமிழ்நாட்டிற்காக சமூக சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் 3700 கோடி தரணுமே, ஏன் தரமாட்டீங்க ஆட்டும் போது 3 மோடி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தருவேன், பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப திமுறா சொன்னவர் தான் தர்மேந்திர பிரதான். இன்னைக்கு இளைஞருடைய கனவு தெரியுது. அன்னைக்கெல்லாம் அந்த மாணவர்களுடைய கனவெல்லாம் இவருக்கு தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்கலாம். என்னன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை ஒடுக்கணும்ன்ற எண்ணத்துல பிஜேபி இருந்துச்சு. அதான் 20ஆம் தேதி அவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி நடத்திய பேரணியை பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டது. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மோடி அரசுடைய நோக்கம் தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை சொல்லிட்டு அவங்களை எல்லாம் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் முக்கியமானவங்க எல்லாம் சட்டத்தின் பிடியில சிக்க வச்சு அலைக்கழிச்சு அவங்களை ஒரு வழி பண்றது அவங்களுடைய நோக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதை விடல. வழி பண்ண வழக்கெல்லாம் நீக்கணும். அப்போ அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் 1 கோடி ரூபாய் தேதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறையை வச்சு அடிச்சாங்க, நசுக்குனாங்க, எல்லாத்தையும் அப்படியே எதிர்கொண்டு அந்த மாணவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு அடிச்சாங்க அப்படின்னு சாதாரணமா சொல்றீங்க. இடத்தரையா அடியில ஆணிய அடிச்சு அதனுடைய கூறான பகுதியை வச்சு அடிச்சிருக்காங்க. எவ்வளவு பேருக்கு அடிச்சு கிழிஞ்சு ரத்தம் கொட்டுச்சு. அவங்க எல்லாம் போலீஸா தக்ஸ். இது ஒரு இளைஞர் பெரிய இயக்கமா தான் இருக்கு. 29 கொண்டு ஒரு மாற்று அரசியல் உருவாக்கணும். அதுக்கு முன்னாடி மோடி அரசை இறக்கணும். அதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்திருக்கிறது சிஜேபி தான். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். இளைஞர்கள் போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறார். எப்படி பாக்குறீங்க சார்? மிகப்பெரிய வெற்றி இது. இந்திய ஜனநாயகத்தில் பொதுவாக வெற்றி ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற முழக்கங்களை எதிர்க்கட்சிகள் கொடுக்கும் போதெல்லாம் அசைந்து கொடுக்காத ஆளுங்கட்சிகள் தான் இதுவரை இருந்திருக்கின்றன. லால் பகதூர் சாஸ்திரி விலகினார் அன்றைக்கு ரயில் விபத்து வந்த போது. அதற்கு பிறகு யாரும் அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக விலகலை. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருந்தது இந்திய ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும். இப்படிப்பட்ட சூழல்ல இந்த நீட்டு தேர்வு தொடர்பாக நடந்த இந்த கேள்வித்தாள் வெளியானது. அதற்கு பிறகு அது சம்பந்தப்பட்ட குளறுபடிகள் இதெல்லாம் பாதிக்கப்பட்ட நீட் தேர்வு ரத்தாச்சு. அதில் பாதிக்கப்பட்டு 12 மாணாக்கர்கள் உயிரிழந்திருக்காங்க, தற்கொலை பண்ணிட்டு உயிரிழந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு பொறுப்பேற்கணும்னு சொல்லிட்டு இவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதுவரைக்கும் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவா இன்றைக்கு அவர் ரெசிக்னேஷன் கொடுத்திருக்காரு. அதே அவர் எதை கொடுத்தாரு? இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்கலாம். என்னன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை ஒடுக்கணும்ன்ற எண்ணத்துல பிஜேபி இருந்துச்சு. அதான் 20ஆம் தேதி அவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி நடத்திய பேரணியை பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டது. அதுக்கு மறுநாள் 21ஆம் தேதி மறுபடியும் அவங்க தாக்கப்பட்டார்கள். எங்க ஜந்தர் மந்தர்ல வச்சு தாக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு புதன்கிழமை இதே மாதிரி நடந்துச்சு தாக்குதல். ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, நாடு முழுவதும் அது அந்த போராட்டம் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. எல்லா இடத்துக்கும் தமிழ்நாட்டிலையும் பாக்குறீங்க. எவ்வளவு அதுலயும் குறிப்பா பீகார்ல பாத்தீங்கன்னா மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் மிகப்பெரிய அளவுக்கு பாஜக அரசுக்கு எதிராக கிளர்ந்தெடுத்தாங்க. இதுதான் இன்னைக்கு ஆனா முக்கிய செய்தி. அதுக்கப்புறம் தான் அவர் தர்மேந்திர பிரதான் விலகியிருக்காரு. விலகும் போது என்ன சொல்லியிருக்காரு, இளைஞர்களை ஒரு பெரிய ஒரு சதி வலையில போயிட்டு சிக்குவதை தடுப்பதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கடவை நான் மதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டிற்காக சமூக சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் 3700 கோடி தரணுமே, ஏன் தரமாட்டீங்க ஆட்டும் போது 3 மோடி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தருவேன், பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப திமுறா சொன்னவர் தான் இதே தர்மேந்திர பிரதான். இன்னைக்கு இளைஞருடைய கனவு தெரியுது. அன்னைக்கெல்லாம் அந்த மாணவர்களுடைய கனவெல்லாம் இவருக்கு தெரியல. நம்ம படுறதுனால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்கன்றத உணர்ல அவரு. இன்னைக்குதான் எல்லாம் நடிப்பு. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மோடி அரசுடைய நோக்கம் அத்தான் குறிப்பிட விரும்புகிறேன். முதல்ல இதை சொல்லி தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை சொல்லிட்டு பதவி விலக சொல்லி அவங்களை எல்லாம் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துல இருந்தவங்க எல்லாம் முக்கியமானவங்க எல்லாம் அவங்களெல்லாம் சட்டத்தின் பிடியில சிக்க வச்சு அலைக்கழிச்சு அவங்கள ஒரு வழி பண்றது தான் அவங்களுடைய நோக்கம். ஆனா அவங்க அதை விடலை.
நல்ல வேளை காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதை விடலை. நீங்கள் அந்த வழக்கெல்லாம் பதிவு பண்ண வழக்கெல்லாம் நீக்கணும். அப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் 1 கோடி ரூபாய் வந்து நிதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சார் இப்போ பெரிய அழுத்தமா, ஏன்னா நம்ம கடந்த ஒரு 12-13 வருஷமா மோடி ஆட்சி பாக்குறோம். எத்தனை போராட்டங்கள் நடந்தாலும் ஒரு பதில் இல்லாத ஒரு ஆட்சி தான். ஆனா இதுல நள்ளிரவுல வீடியோ போடுறாரு, ஒரு ரீல்ஸ் போடுறாரு, ஒரு நன்றி தெரிவிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்துட்டாங்களா? இந்த அழுத்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா, இது முதல்ல ஒரு மாணவர் இளைஞர் போராட்டமா இருந்தது. நாடு முழுவதும் பெரிய ஆதரவு வந்துட்டு அது ஒரு அரசியலா மாற்றும் அப்படின்றத அவர் உணர்ந்துட்டார் மோடியோட சகாக்களை உணர்ந்துட்டாங்க. உணர்ந்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்கிறாங்க. மோடி மற்றவர்களால் நினைச்சது என்னன்னா, இது வந்துட்டு இந்த படித்த எலைட்ஸினுடைய போராட்டம் தான், இது ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாத ஏழை எளிய மாணவர்கள் கூட, இளைஞர்கள் கூட இதில் வந்துட்டு கலந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவிற்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க. அதுதான் வந்துட்டு மோடியை வந்துட்டு அசைச்சிச்ச ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இல்லாட்டி 700 பேருக்கு மேலே செத்தாங்க விவசாயிகள். கண்டுக்கிட்டாங்களா இவங்க? அப்படியாப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் இவங்க. இன்னைக்கே பயந்தாங்க அப்படின்னா, நாடு முழுவதும் இது பற்றி எரிச்சிருக்க அப்படின்னா இவர் தூக்கி போறது நிதர்சனம் அப்படி தெரிஞ்ச இடத்துல தான் அவர் தர்மேந்திர பிரதான பலி கொடுக்க முன் வராரு. காவல்துறை வச்சு அடிச்சாங்க, நசுக்குனாங்க, எல்லாத்தையும் அப்படியே எதிர்கொண்டு அந்த மாணவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு. ஆமா, இப்போ என்னங்க அடிச்சாங்க அப்படின்னு நீங்க சாதாரணமா சொல்றீங்க இடத்தரையா. தடியில வந்துட்டு ஆணிய அடிச்சு அதனுடைய கூரான பகுதியை வச்சு அடிச்சிருக்காங்க. எவ்வளவு பேருக்கு அடிச்சு கிழிஞ்சு ரத்தம் கொட்டுச்சு. அவங்கெல்லாம் வந்துட்டு போலீஸா தக்ஸ், அவங்களோட யூனிஃபார்ம் அன்யூனிஃபார்ம்ல வந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாத யூனிஃபார்ம்ல சிலர்லாம் வர்றாங்க, அவங்களோட நேம் பிளேட்டை வந்துட்டு எடுத்துடுறாங்க, ஸ்டிக்கர் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அவங்க வந்துட்டு போட்டு அடிக்கிறாங்க. எப்படியோ போட்டு அடியாது. அப்புறம் வந்துட்டு இந்த இதெல்லாம் ஒரு ஷாக் பேட்டன் அதை எடுத்து வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. பெல்லட் புல்லட்ஸை வச்சு சுட்டுருக்குறாங்க. இவ்வளவு அராஜக நடவடிக்கைகள் எல்லாம் கூட அவங்க தாங்கியிருக்காங்க. சில இடங்களில் பதிலடி கொடுத்துருக்குறாங்க. சீக்கிய இளைஞர்கள்லாம் வந்துட்டு உடனே அறுவாலை உருவிட்டாங்க, உடனே பயந்துட்டாங்க, போயிட்டாங்க. இப்படி எல்லாமும் நடந்திருக்குது. அதை நான் என்ன கேட்குறேன்னா, இந்த நாட்டு மாணவர்களை நாங்கள் மதிக்கிறதா அவங்களுடைய கனவை சிதையக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி 20ஆம் தேதி அவங்களையே நாடாளுமன்றம் வரைக்கும் அவங்க அனுமதிக்கல. அங்கே வரப்போறாங்க, நாடாளுமன்ற வாசல் முன்னாடி எடுத்து வைக்க போறாங்க. அவங்களுக்கு ஒரு 4-5 பேர் வந்துட்டு உங்களையோ இல்லை ஒரு அமைச்சரையோ பார்த்துக்கிட்டு மெமரண்டத்தை கொடுக்க போறாங்க, அவ்வளோதானே. அதுக்கே நீங்கள் அனுமதிக்கல. அப்படி ஒரு அனுமதிச்சிட்டா பின்னாடி தொடர்ந்து எல்லாத்துக்கும் வரும் அந்த பயம் வருது. அதனால தான் எனக்கு இறங்கி வந்து இது மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த போராட்டம் எந்த மாதிரி போகும் சார்? இப்போ இந்தியா முழுமைக்குன்னு ஒரு வேறொரு வடிவத்தை எடுத்திருக்கு அப்படின்னு தான் புரிகிறோம். இங்கே என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னம்னா, பல மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் ரொம்ப அதிகம் கிடையாது. உத்தரப்பிரதேசம் அடுத்தபடி தமிழ்நாடு தான் அதிகம். மற்ற மாநிலங்கள்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் மற்ற மாநிலங்கள்லாம் வந்துட்டு நீட்டு தேர்வை வந்துட்டு எதிர்க்கல. எங்கேயாவது போயிட்டு நம்மளுடைய மாநிலத்து பையன் படிச்சுட்டோம் அப்படின்றத அவங்க எதிர்க்கல. இதுதான் வந்துட்டு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்துது. ஆல் இண்டியா லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஒரு தடையா இருக்குது. ஆனால் இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த 2 விஷயமும் இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன், அது இல்லாமல் இன்னொரு டிமாண்ட் என்னது, வழக்குகள் எல்லாம் நீக்கணும் அப்படின்றது. இதில் தான் பிஜேபி வந்துட்டு மாட்டி இருக்கிறதா நினைக்கிறேன். ஏன்னா இவங்களெல்லாம் பழி வாங்கணும், இப்படி ஒரு போராட்டம் மறுபடியும் நடத்தக்கூடாது நம்மளுக்கு எதிராக அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் வந்து விளைவு தான் இளைஞருடைய கனவை நாங்கள் பாடாக்க விரும்புகிறோம். நீங்கள் ஒன்று நினைச்சு பாருங்க இளைஞரையன், இந்த 14 வருஷ ஆட்சியில் மோடி அரசு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்காக என்ன செஞ்சுன்னு சொல்லுங்க. குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்த சொல்லுங்க பாப்போம். எதுவுமே இல்லை. வேலைவாய்ப்பு உருவாக்குனாங்க, அது தனியார்கிட்ட கொடுத்து ஆகுனாங்க, எல்லாம் விழல் கிடைத்த நீர் அப்படின்றது போல ஒண்ணுமே இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு அதிகபட்சம் உயர்ந்தது மோடி அரசு தான் பார்த்தோம். அதுக்கு கொரோனாவை காரணம் சொல்லிட்டாங்க. கொரோனாக்கு அப்புறமும் அதே மாதிரி தான் நிலைமை இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்துட்டு மோடி வந்துட்டு பயந்ததனுடைய விளைவு தான் இந்த போராட்டத்தினுடைய இருக்கு. அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணாங்க, எல்லா டிமாண்ட்ஸையும் நீங்க வந்துட்டு குறிப்பா அந்த வழக்கை போடுறது, வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணணும், எல்லாரையும் விடுவிக்கணும். ஒரு பெண்ணு இறந்து விட்டா, ஒரு மாணவனுக்கு வந்துட்டு 1% கூட அவனுடைய கண்ணை மறுபடியும் பார்வையை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி அவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஜெயிச்சிருக்கு அப்படின்னோம்னா நிச்சயமா இந்திய மக்களுடைய அந்த உணர்வுபூர்வமான ஆதரவு தான் காரணம். இப்போ ராகுல் காந்தியா இருக்கட்டும், எதிர்கட்சிகள் இதை கேபிட்டலைஸ் பண்ண நிறைய ட்ரை பண்ண மாதிரி தான் இருந்தது. இளைஞர்கள் ஒத்துக்கல, விடலையா, அப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல தான் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்ததுக்காக நான் அவங்கள பாராட்டுறேன். ஏன்னா உள்ளபடியே காங்கிரஸ்காரனுக்கும் ராகுல் காந்திக்கும்
இந்த போராட்டம் வெற்றி பெறணும்னா அவங்க முன்னாடியே போயிருக்கணும். அவங்க அந்த போராட்டம் வந்துட்டு ஒரு பாயிலிங் பாயிண்ட், கிட்டத்தட்ட 4 லட்சம் to 5 லட்சம் பேர் அங்கே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பாயிலிங் பாயிண்ட் வரும்போது அதை வந்துட்டு அதை அப்படியே அரசியல் ரீதியாக அவர் கெயின் பண்ண பார்க்குறாரு, அதை கொள்ளையடிக்க பார்க்குறாரு, ஹைஜாக் பண்ண பார்க்குறாரு. அந்த இடத்துல தான் அவங்க உஷாராக இருந்துட்டு நாங்கள் வரல அப்படின்ட்டாங்க. திமுகவை ஏற்றுக்கிட்டவங்க, ஆம் ஆத்மி ஏற்றுக்கிட்டவங்க, திரிணாமுல் காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டவங்க. ஏன் காங்கிரஸ் ஏற்றுக்கல? ஏன்னா காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்று, இவங்க 2 பேருமே எதாவது செஞ்சுருக்காங்க. ஒரு பெரிய இயக்கமா மாறுமா சார் இந்த சிஜேபி? இந்த கரப்பான்பூச்சி கட்சிங்கிறது ஒரு பெரிய லெவல்ல 29ல வந்து இந்த லெவல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு இளைஞர் பெரிய இயக்கமா தான் இருக்கு. இது அரசியல ஆகணும் அப்படின்னோம்னா அன்னைக்கு குடிமை புரட்சி அப்படின்ற பேர்ல பீகார்ல வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் கொந்தளித்த போது அவங்களுக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து ஒரு தலைமையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் தலைமை கிடைச்சது. இன்னைக்கு ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து சிஜேபிக்கு தேவை. எங்க இருக்காது தெரியாது. தர்மேந்திர பிரதான் ஒரு பெரிய RSS பின்னணி கொண்டவர். இந்த மாநிலத்துல ஜெயிக்க வச்சவரே அவருதான். அவர் அவ்வளவு எளிதில் நீக்க முடியாத, மோடிக்கு ரொம்ப தேவை, அவரெல்லாம் ராஜினாமா பண்ண மாட்டாரு, பண்ண விட மாட்டாருன்னு நிறைய பேசிட்டே இருந்தாங்க. அவர் எப்ப பதவி விலகணும்னு கோரிக்கை வச்சாங்களோ அப்ப இருந்து திடீர்னு என்னாச்சு? இந்த பிரச்சனை மட்டும்தான் காரணமா? இதெல்லாம் மோடி யோசிக்கலையா, இல்ல இவரை தூக்கி எறியறதா நல்லதுன்னு விட்டுட்டாரா? அதாவது நான் கூட என்ன எதிர்பார்த்தோம், ஒரு அமைச்சரவை மாற்றம்னு சொல்லிட்டு நிர்மலா அந்த இடத்துல கொண்டு வருவாங்க, இவரை ஒரு இடத்துக்கு மாற்றுவாங்க, இப்படியெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படிலாம் நடக்கலை. மோடியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, நீங்கள் கூட சொன்னீங்க இவரால் தான் ஒரிசால ஜெயிச்சதுலாம் இல்லை. ஒரிசால போலானதை விட 12.53% ஓட்டு மெஷின் குட்டி போட்டுருக்குது வாக்குகளை. அதில் தான் அவங்க ஜெயிச்சாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கிறோம், ஒரு இடத்துல இந்த இவிஎம் வந்துட்டு ஸ்ப்ரெய்டு ஹவாக், அது ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்திருக்குது. அந்த அழிவில் தான் இப்போ ஆட்சிகள் அமர்ந்திருக்க முடியாது, மோடியினுடைய ஆட்சி உட்பட. இதை உணர்ந்து இதை நம்ம தூக்கி எறியாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் போராடிட்டு தான் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதான் ரொம்ப கவனிக்கணும். உள்ளுக்குள்ள என்ன மாதிரி கான்வர்சேஷன் போயிருக்கும் சார்? என்ன நடந்திருக்கும் இந்த ராஜினாமால? நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு அவர் பண்ணிட்டாரா? இது எப்படி? இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இது வரைக்கும் இப்படி ஒண்ணு நடந்ததே இல்லை. நீங்க ஆரம்பத்திலே குறிப்பிட்டீங்க, இப்படி ஒண்ணு இப்ப நடந்துருச்சு. ஒரு இளைஞர்கள் எழுச்சி ஏற்பட்டு தர்மேந்திர பிரதான ராஜினாமா பண்ண சொல்லிட்டாங்க, அவரும் ராஜினாமா பண்ணிட்டாரு இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு. இது தொடரும் தானே, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இது எடுப்பாங்க இல்லையா? இது மோடி அரசு உணரலையா? இல்ல, மோடி அரசு வந்துட்டு உணர்ந்து தொட்டு தான் அவங்க மேல அவ்வளவு பெரிய அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டாங்க. இன்னைக்கு நீங்க நடந்ததெல்லாம் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்டை கட் பண்றாங்க, லைவ் டெலிகாஸ்ட் இங்கிலீஷ் சேனல்லாம் கட் பண்ணிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? திங்கக்கிழமை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஊடகங்கள்ல லைவ் வரல, இன்டர்நெட் இல்லை, கலந்து கொள்ளக்கூடாது மக்கள் அப்படின்றதுக்காக மெட்ரோ க்ளோஸ் பண்றாங்க. எல்லாம் தெரிஞ்சுதானே அவங்க வந்துட்டு பண்றாங்க. இவ்வளவும் பண்ணியும் தாண்டி வந்து சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க ஜனங்க. அதுலதான் அவங்கள வந்துட்டு ஒரு வழியா பெரிய பயங்கட்டணும் அப்படின்றதுக்காக தான் தன்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு அந்த அட்டாக்கை பண்ணாங்க. புரியுதுங்களா? எனக்கு என்னவோ இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் இந்த பிரச்சனை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு உணர தவறிட்டாங்களோ நான் நினைக்கிறேன். இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை ஆதரிக்கணும். அதன் மூலமா 29க்குள்ள ஒரு மாற்று அரசியல் உருவாக்கணும். அதுக்கு முன்னாடி மோடி அரசை இறக்கணும். அதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கிறது சிஜேபி தான், வேற எதுவுமே கிடையாது. இது வாக்கு வங்கியிலேயே உங்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துமா சார்? இப்போ ஐயா, வாக்கு வங்கியில மறுபடியும் ஏன் இழந்துறீங்க? நீங்க போயிட்டு எதுவும் நேர்த்தியா அந்த நாட்டில் தேர்தல் நடக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குது. நான் 2019 மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தை எழுதிருக்கும் போது இந்த இடத்துல நான் 6 மாசம் டே அண்ட் நைட் உட்காந்துட்டு ஒரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு, அப்பெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல எல்லாமே இருந்துச்சு. இப்பதான் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அந்த ஆதாரங்கள் ஒன்னொன்னுத்தையும் வச்சு என்னை விட மிக மூத்த பத்திரிகையாளர்கள், மிக சீரிய செயல்பாட்டாளர்கள்லாம் அவங்கெல்லாம் எவ்வளவு விடயங்கள் எடுத்தாங்களோ அதெல்லாம் நான் எடுத்து பயன்படுத்தி வாக்கேந்திர சூழ்ச்சி, மக்களாட்சியின் வீழ்ச்சின்னு எழுதினேன். அதுக்கு பின்னாடி இந்த கார்பரேட் பிராமணிசத்தினுடைய அந்த கொலிஷன் அது இருந்துச்சு, அதனுடைய கூட்டமைப்பு இருந்துச்சு. அவங்க அதை பண்ணாங்க. 1, 2 இல்லை, நான் எவ்வளவு எவிடன்சஸ் எழுதியிருக்கேன். நீங்க இதை பார்த்துருக்கீங்க அந்த புத்தகத்தை. நீங்க மீண்டும் மீண்டும் இதை வந்துட்டு எப்படி ஏற்படுத்துவோம்? நான் சொல்ல வரேன், இந்த பாஜகவுக்கு 10% ஓட்டு கிடையாது நீங்க இந்தியாவில், தெரியுமா உங்களுக்கு? குஜராத்தில் இந்த மதவெறிகள்லாம் ஆழமா போச்சு, அங்க இருக்கலாம், வேற எங்கேயுமே இல்லை. மோடி எல்லாத்தையும் பரப்புரை பண்ணாரு. கடைசியா என்ன பண்ணாரு? ஒருத்தருடைய கணக்குலையும் எவ்வளோ எத்தனை ஆயிரம் போட்டாரு இப்போ பீகார்ல. புரியுதுங்களா? அவங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்டோரல் சிஸ்டம், எலெக்ஷன் ப்ரொசீஜர், இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோசடி. நீங்க விஜய் வந்திருக்காருன்னா இப்படியான ஒரு ரகசிய மோசடியினுடைய வெளிப்பாடு. சப்டர்ஃபியூஜ், நாட் த மேண்டேட், இட் இஸ் சப்டர்ஃபியூஜ், சதி, அதனுடைய இதுவும் வந்திருக்கிறாரு. அவ்வளவுதான். இதை நம்ம ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, யாருமே ஆழமா பார்க்க மாட்டேங்கிறாங்க. உலகமே வெறுத்து ஒதுக்குற ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டத்தை ஏன் இந்த நாடு கடைபிடிச்சு அப்படியே குரங்கு இப்படியா பிடிச்சிட்டு இருக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு இளைஞர்களுக்கு எதுவும் செய்யல, ஏழை எளிய மக்களுக்கு ஒன்றும் செய்யல, விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்யல. போற இடமெல்லாம் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாரு. அதனால பெனிஃபிட்டா இல்ல நம்மளுக்கு பாதிப்பா? ஒண்ணுமே இல்லை. அவர் பாட்டு கையெழுத்து போட்டு வந்துகிட்டே இருக்காரு. விவசாயிகள் இன்னைக்கு போராடுறாங்க. நம்ம வந்துட்டு இதுக்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடிய ஒரு சூத்திரத்தை கண்டுபிடிச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். நான் மட்டும் இல்லை, முதல் லோக்கோ ஒரு ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் சிவிசி சேர்மன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய சேர்மன் வஜாஹத் ஹபீபுல்லா, ஐயா எம்சி தேவசகாயம், இவங்களை எல்லாம் விட பெரிய மனிதர்கள் வேணுமா? ஐயனாதனை வேணா விட்டுருங்க நீங்க, சம்சான்ட்டு கூட. இவர்கள் எல்லாம் யார்? எத்தனை வயசு அவருக்கு? இந்த நாட்டுடைய இராணுவத்திலையும் அதிகார வர்க்கத்திலையும் இருந்தவர் தேவசகாயம். இப்படித்தான் மோடி ஜெயிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு இந்த சிஜேபி அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதான் இவிஎம் எதிராக சிஜேபி போற இடம் ரொம்ப முக்கியமானது. அவனும் விட்டு போறது இல்லை. சிறுதரத்தை வேணும் சொல்றக்கூடியவங்க, அவங்களுடைய வார்த்தை வெற்றிடத்துல இருந்து வர வார்த்தை இல்லை. இதெல்லாம் சரி பண்ணணும், சிஸ்டத்தை சரி பண்ணணும், இதற்கு மேல யாரும் சாகக்கூடாது, யூ நீட் அ ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு மூவ். அது இவங்களால தர முடியாதுன்றது தெரியும். அதை தரக்கூடிய அரசியல் இயக்கமாக இது மலரணுன்றது அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நம்ம மீண்டும் மீண்டும் மோடி ஜெயிச்சார். மோடி வந்து நைட்ல ஏன் பேசுறாரு? ஏன் வந்து பேச வேண்டியதான பத்திரிகையாளர்கள் மத்தியில? இவ்வளவு பேச தெரியுதுன்னு உனக்கு, மேடையில கிழிக்க தெரியுதுல்ல விஜய் மாதிரி. வாங்க வந்து உட்காருங்க, இந்த நாட்டுடைய ஜேர்னலிஸ்ட் 1 மணி நேரம் உட்காருங்க, முகத்தரையெல்லாம் கிழிஞ்சிடும். என்ன திருட்டுத்தனத்துல இவங்க மோசடி தீர்க்கிறாங்க. 70 வயசு ஆயிடுச்சு எனக்கு. நான் சும்மா உட்காந்து நீங்க பேசிட்டு இல்லை, நான் ஒரு விடயத்தையும் நான் ஆழமா பேசுறேன். இல்ல எடுத்துக்கங்க, திரு பொன்ராஜ் அவர்கள் எடுத்துக்கங்க, சயின்டிபிக் அட்வைசர் டு ஏபிஜே அப்துல் கலாம், ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, எவ்வளவு விஷயத்த சொல்றாருன்னு பார்த்துக்கங்க. இப்படியெல்லாம் தேர்தலை நடத்தி முடிச்சு ஜெயிச்சுட்டு இன்னும் நிறைய விட நான் பேசுவேன். ஜெயிச்சுட்டு அவன் வந்துட்டு ஏதோ மக்கள் மத்திய ஓட்டு வாங்கின மாதிரியும், மக்கள் ஏதோ தெரியாது அவனை ஓட்டு போட்டுட்டு இருந்த மாதிரியும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இந்த இவிஎம் வச்சுக்கிட்டு, தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு யாரையும் கவுக்கலாம். இன்னைக்கு விஜய், நாளைக்கு அண்ணாமலை, என்ன பண்ணுவீங்க நீங்க கேக்குறேன். விஜய் ஒத்துக்கிட்டீங்கல்ல, ஜெயிச்சிட்டார். சினிமா ஓடலைங்க அவருக்கு. முந்தா நாள் ரிலீஸ் ஆன சினிமா ஓடல தெரியுமா? ஏன் ஓட வேண்டியதான? அவர் மேல அவ்வளவு பண்ற விட்டு குவிய வேண்டியதான ஜனங்க? பேச்சே இல்லையா 2 நாள்ல? ஏன் இல்ல? பிளாப்பு, அரசியலும் பிளாப்பு, திரைப்படமும் பிளாப்பு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.